கேர்ள்ஸ் ட்ரிப், ஃபேமிலி ட்ரிப், அட்வென்ச்சர் ட்ரிப், ஹனிமூன் ட்ரிப், ஜிடியோட உங்க ஹாலிடே சூப்பர் ஸ்பெஷல் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you're special when you're with GT Holidays. இப்போ வந்து ப்ரொடக்ஷன் சைடில் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் நானும் சொல்லணும். அது ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து தங்க தாம்பாளத்தில் வச்சு ஆட்டுவாங்கன்னா அது 2D தான் உண்மையாகவே. அதாவது முதல்ல இருந்தே நான் பார்த்துருக்கேன். எப்போவுமே நம்மளை பயங்கரமாக கவனித்து நம்மளை வந்து பேம்பர் பண்ணுற ஒரு கம்பெனி இது. இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு வெளியே ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு அது கண்டிப்பாக ஞாபகம் வரும். கண்டிப்பாக நமக்கு தோணும் இந்த மாதிரி அங்கே மாதிரி வராது அப்படின்னு கண்டிப்பாக தோணும். ஸோ ப்ரொடக்ஷன் சைடில் ராஜா சார் ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் மேனேஜர்ஸ் லைக் விஜய் அண்ட் ஆல் லைக் அமேசிங். அது பேசும்போதே நம்மளுக்கு வந்து என்ன கேட்டாலும் இவங்க பண்ணுவாங்க, என்ன சொன்னாலும் செய்வாங்கன்னு தோன்ற ஒரு கம்பெனி. அண்ட் ப்ரொடக்ஷன் சைடு ஐ எம் ரியலி ஹாப்பி அபவுட் ஒர்க்கிங் ஹியர். அப்புறம் ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் நான் மகனாக நடித்த கார்த்தி ஏற்கனவே நடிச்சிருக்கேன் அண்ட் மறுபடியும் இப்போ நடிச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை. அண்ட் மற்ற கோஸ்டார்ஸ் எல்லாருக்கூடையும் நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். இது ஒரு எனக்கு இந்த படம் வந்து ஃபஸ்ட்லேருந்தே எனக்கு இந்த படம் ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு வேலை செஞ்ச படம். ராஜ்கிரண் சார் அவரோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்னுடைய ஃபேமிலி மெம்பர், அதாவது யார் எங்கள் அண்ணனா எங்கள் அப்பாவா அப்படி தோணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கோஸ்டார். அண்ட் மற்ற எல்லாரையுமே ஐ எம் ரியலி சூரி புலி அண்ணன் எல்லாம் எனக்கு எப்படின்னா, அதாவது ஒரு எங்கே சும்மா அப்படி உட்காந்தா கூட அவங்க பார்த்தா அப்படின்னு சிரிப்பு வர்ற மாதிரி ஒரு மோட்டிவேட்டிங் பீப்புள். எனக்கு லாட் ஆஃப் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருக்கிற ஒரு கோஸ்டார்ஸ். அண்ட் யாரையாவது விட்டுருந்தேன்னு எனக்கு தெரியாது. செல்வா அண்ட் ஐ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ. செல்வா கிட்ட ஒவ்வொரு தடவையும் நான் வந்து ஒல்லியாக தெரிகிறேனான்னு பார்த்துக்கோங்க எப்படி சொல்லிட்டு நான் வந்து எந்த ஆங்கிளில் ஒல்லியாக தெரிகிறேன்னு அப்படி காட்டுங்க. இருக்கிறத தானே காட்ட முடியும்னு அவருக்கு தோணி இருக்கும். ஆனால் நான் மிரட்டிக்கிட்டே இருந்தேன். அதனால் என்ன எல்லா ஹீரோயினுக்கெல்லாம் ஏதோ போடுவீங்களே என்னென்னமோ ஃபில்டர்லாம், அதெல்லாம் எனக்கு போடுறீங்களா அப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ அதுவும் எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தேன். அது போட்டாரா செஞ்சாரான்லாம் தெரியாது. அது வந்து கார்த்தி வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னார், ரொம்ப நல்லா இருக்கு படத்தில் நான் நடித்தது. அதாவது இதுதான் என்ன நினைக்கிறேன்னா, அது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்ன்னு நினைக்கிறேன். எல்லாருமே இப்போ கூட எனக்கு ப்ரெஸ் நிறைய பேர் என்கிட்ட வந்து எப்படிம்மா அது அம்மா மாதிரியே எல்லாருக்கும் ஃபீல் பண்ண வைக்கிறீங்கன்னா, நான் என்ன பண்ணுறேன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. அது கடவுளுடைய ஒரு பெரிய கிஃப்ட். இது ஒரு வரப்பிரசாதம் அப்படி தான் நான் நினைப்பேன். எனக்கு வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி கொடுத்துருக்கிற ஒரு பெரிய கிரீடம். இதை வந்து எந்த அளவுக்கு நான் அருமையாக கொண்டு போகிறேன் அப்படிங்கிறது என் கையில் இருக்குது. அதை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்த என்டையர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கே நன்றி. முத்து இப்படி ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் எனக்கு முத்து ஒரு தம்பி, என்னுடைய ஒன் ஆஃப் மை ஃபேவரட் தம்பி. நான் முத்து வந்து இயக்குனர் ஆகிறதுக்கு முன்னாடியும் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்போவுமே அப்போ இருந்த முத்து தான் இப்போவேங்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஓகே, தேங்க்யூ. எல்லாரை பற்றியும் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். நீங்கள் சொல்ல உங்கள் காம்பினேஷன். சார், லெஜண்ட் படத்தில் அந்த பேட்ச் ஒர்க்ஸ் மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். நான் உங்கள் லுக்லேயுமே வந்து அதுலேருந்து பார்த்துட்டு இருந்தேன், அவர் விவேக் சாரை தான் ரிசம்பிள் பண்ணுறாரோ அப்படின்னு. அந்த விஷயம் பற்றி நீங்களே சொல்லுங்கள் சார். அதான் இப்போ அந்த லெஜண்டு படத்தில் வந்து இல்லை விவேக் சார் இறந்த பிறகு அவரோட போர்ஷன் எடுக்கணுங்கிறதுக்காக சாரி அவரோட போர்ஷன் எடுக்கிறதுக்காக நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க.